என் மேலே ஒரு கொலை கேஸே இருக்குன்னு தான் போட்டிருக்கிறாங்க. இதுக்கெல்லாம் நான் உட்காந்து என்ன ஃபீல் பண்ணிட்டு இருக்கேன்னா, இல்லை இது நான் மறுப்பு தெரிவிக்கணும். நான் நல்லவன் காட்டுறதா இருந்தால் தான் மறுப்பு தெரிவிக்கணும். ஒரு தற்கொலையான ஒரு கேஸுக்கு எஃப்ஐஆர் பதிவு செய்யப்பட்டு சம்மந்தமே இல்லாத கேஸுக்கு கஷ்டப்பட்ட ஒரு மனிதனுக்கு வாழ்க்கை கொடுக்குறக்கா ஒரு வேலை கொடுத்து உட்கார வச்சிருந்தா, கொலை கேஸில் இவனுக்கு தொடர்பு இருக்குன்னு சொல்லி எழுதக்கூடிய இந்த மீடியாஸ் இருக்கக்கூடிய இடத்துல எதை வேண்டுமானாலும் சர்ச்சைப்படுத்தலாம், எப்படி வேணாலும் சர்ச்சைப்படுத்தலாம். நான் இப்போ அதுக்குள்ளே போக விரும்பல. எந்த ஒரு விஷயம் எடுத்தீங்கனாலும் நல்லதுன்னு இருந்ததுன்னா கெட்டதுன்னு இருக்கும். இறைவனுக்கே விமர்சனங்கள் இருக்கிறது. விமர்சனங்கள் இல்லாத ஆள் யார்? அப்துல் கலாம் ஐயாவுக்கு விமர்சனம் இல்லாமல் இருந்ததா? காந்தியடிகளுக்கு விமர்சனம் இல்லாமல் இருந்ததா? நேதாஜி அவர்களுக்கு விமர்சனம் இல்லாமல் இருந்ததா? விமர்சனம் என்பது இருக்கத்தானே செய்கிறது. எத்தனை பேர் பலனடைகிறாங்கன்றதான நெட் ரிசல்ட். பலனடைகிறாங்கன்னா சந்தோஷம் தாங்க. இப்படி ஒரு பேக்ரவுண்டை சூஸ் பண்றதுனால பலனடைய முடியுங்கிற அந்த ஒரு கண்ணோட்டத்தினால இதை எடுத்தீங்களாங்கிறதா என்னுடைய கேள்வி. நீங்க சொன்னீங்க இல்லையா? நீங்க இப்ப என்ன கேக்குறீங்கன்னா, சரி இது நடக்குது, பட் இதுக்காக இதெல்லாம் தெரிஞ்சுதான் இப்படிலாம் ஆகும், இப்படிலாம் இருக்கு. இப்ப இதுக்கு நான் உண்மையான பதில சொன்னாலும் நம்ப போறது இல்ல. இருந்தாலும் உண்மையான பதிலையே சொல்றேன். இப்படி நடக்கும்னா சத்தியமாவே தெரியாது. என்ன ஏதுனே தெரியாம ஆரம்பிச்ச சேனலுங்க மோட்டிவேட்டர் மகாவிஷ்ணுன்னு. சும்மா எனக்கு தெரிஞ்சதை ஷேர் பண்ணுவோம். இப்படி தம்பி கிட்ட இப்படி உட்காந்து பேசிட்டு இருக்கேன், பேசிக்கிட்டே என்னடா ஏதாவது தெரிஞ்ச விஷயத்தை 4 பேருக்கு ஷேர் பண்ணணும்னு நினைக்கிற ஒருத்தவங்க கூட உட்காந்து கேட்க மாட்டான். சரி யூடியூப்ல பேசுவோம்னு சொல்லி அப்படி ஆரம்பிக்கப்பட்டதான் மோட்டிவேட்டர் மகாவிஷ்ணு. அதுக்கப்புறம் அது பிரம்மஸ்ரீ மகாவிஷ்ணுன்னு மாறுது. அதுக்கப்புறம் பரம்பொருள் ஃபவுண்டேஷன் ஒரு ஃபவுண்டேஷனாவே ரன் பண்ணலாம். பொதுச்சே இப்போ நம்ம ஞானம் என்றால் என்ன? அட் சர்விங் அதர்ஸ். ஜீவகாருண்ய ஒழுக்கத்தில் வள்ளல் பெருமான் முழுக்க போதிப்பது என்னன்னா, சேவையை தவிர இந்த உலகத்தில் வேறு எந்த ஒரு யோகமும் தவமுமே இல்லைங்கிறாரு. ஸோ அப்போ அதை பார்த்தீங்கன்னா ப்ராப்பராக ரெஜிஸ்டர் பண்ணி பார்த்தீங்கன்னா மக்களுக்கு சிறப்பாக செஞ்சுட்டு இருக்கும். சேவைன்னு பார்த்தா அப்போ நிறைய பேர் இங்கே சேவை பண்ணிட்டு தான் இருக்கு. எதிர்பார்ப்பில்லாமல் செய்யக்கூடிய சேவை நிறைய பேர் அவர்களுக்கு உண்டான பலன் கிடைத்தே தீரும். நீங்க சொல்றது ஞானம்ங்கிற ஒரு விஷயத்துக்குள்ள வரதுனால நான் பேசுறேன். சேவை பண்றதுதான் ஞானம், சேவை பண்றதுதான் ஆன்மீகம் அப்படின்னு சொல்றேன். கர்மயோகம் சேவையும் ஒரு வகை. சரியை என்றால் பக்தி பாதை. முரட்டு பக்தியில இருப்பாங்க. அவங்களுக்கு ஞானம்லாம் விளக்கம்லாம் தெரியாது. ஃபுல் சரண்டரில் இருப்பாங்க. பக்தி. கிரியை என்றால் மந்திரம் சொல்லி மந்திர உச்சாரணங்கள் சொல்லி மனதை நிறுத்தி இறைவனை பார்ப்பது கிரியை. கர்மயோகம் சேவை செய்து எதிர்பார்ப்பு இல்லாமல் நிஷ்காமிய கர்மாவாக செய்வார்கள். ஒவ்வொரு யோகிகளும் தன்னை உணர்ந்தவர்களும் செயல் செய்வார்கள். கர்மா பதிவாகாது. ஏன்னா எந்த செயலும் அவருக்காக இருக்காது. அந்த நோக்கம் பொதுநலத்தை சார்ந்து இருக்கும். ஸோ கர்மம் யோகம் மூச்சை நிறுத்தி இறைவனை காண்பது. ஞானம் பேசியும் ஒளியை பார்த்தும் இறைவனை காண்பது. இந்த எந்த வழியில வேண்டுமானாலும் பார்க்கலாம். அதில் சேவை என்பது ஒரு மிகச்சிறந்த வழி. நீங்க சொன்ன டேர்ம்ஸ் எல்லாம் ஒரு லேவ்மேனுக்கு தேவையாங்கிறது எனக்கு தெரியல. அட்லாஸ்ட் வாழ போற வாழ்க்கைக்கு என்ன வேணுங்கிறதுல நமக்கு தெரிஞ்சு எல்லாரும் இங்க கிளியரா இருக்காங்கிறதான் தோணுது. நீங்க ஃபுல்லா நம்மள சரண்டர் பண்ணிக்கிறது, ஆன்மீகத்துல சரண்டர் பண்ணிக்கிறது, கர்மயோகம், சரியை, கிரியை, இதெல்லாம் நம்ம கொண்டு போய் சேர்க்கறதுனால அது ஆட்டோமேட்டிக்கா எல்லாரும் தெரிஞ்சோ தெரியாமல அதை பண்ணிட்டு தான் இருக்காங்க. பண்றவங்கள பாராட்டுறேன், வாழ்த்துறேன். அதுக்குள்ள உங்களோட தேவை என்ன இருக்கு? இல்ல அவங்களுக்கு நான் எங்க சேவை பண்றேன்? தேவைப்படுறவங்களுக்கு சேவை பண்றேன். நான் எங்க எல்லாத்துக்கும் சேவை பண்றேன்? என்னை நாடி வருபவர்களுக்கு, என்னுடைய உதவி தேவைப்படுபவர்களுக்கு சேவை பண்றேன். சந்தோஷமா கம்ஃபர்டபுளா செல்ஃப் கன்சிஸ்டடா வாழ்றவங்க வாழட்டும். நம்ம அதை பத்தி நமக்கு என்ன பிரச்சனை? ஒரு பிரச்சனையும் இல்லையே. உங்களோட அல்டிமேட் எய்ம் தான். அப்ப என்ன எய்மே இல்லைங்க. எய்மே வைக்கணும். முதல்ல எய்ம் வைக்கணும்னு யார் சொன்னது? இல்லை, இப்போ உங்களுடைய யூடியூப் பேஜ் எடுத்து பார்த்தா தொட்டதெல்லாம் தொலங்க, அப்படி இந்த வருஷம் 2025 நீங்கள் தொட்டதெல்லாம் தொலங்க எல்லாமே வெற்றி அடைய அப்படின்னா எப்படி அது எல்லாத்தையும் வெற்றி கொள்ள முடியும்? எல்லா விஷயத்தையும் எப்படி தொட்டதெல்லாம் தொலங்க முடியும்? இது ஒரு வாழ்க்கைனா அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்கிறது தானே. சில நேரங்களில் என்ன நீங்கள் புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, பேசுகிறப்போ இப்போ ஒரு வார்த்தை இருக்குன்னா எப்படி எல்லாத்தையும் நான் பேசுகிற மொத்த மேட்ரு எப்படி உங்களுக்கு ஒரு தம்ப்நெயில்லையோ ஒரு டைட்டில்லையோ எப்படி கொண்டு வர முடியும்? தொட்டதெல்லாம் துலங்கன்றது ஒரு பாசிட்டிவான வேர்டு தானே. அப்படி பாருங்க, தொட்டதெல்லாம் துலங்கன்னு போட்டிருக்க, ஏன்டா எனக்கு தொட்டதே தொலங்க மாட்டேங்குது இப்படியா கேட்பீங்க? எப்படி வேணாலும் பார்க்கலாமே. இப்படிப்பட்ட ஒரு முள் இருக்கக்கூடிய ஒரு செடியில கூட ஒரு அழகான ரோஜாவை இறைவன் படைத்திருக்கானேன்னு பாருங்க. ரிலீஃப் ஆகும், லிபரேஷன் ஆகும். இறைவனுக்கு அறிவு இருக்கா? இப்படிப்பட்ட அழகான ரோஜாவை போய் இப்படி முள் இருக்கக்கூடிய இந்த செடியில படைக்கலாமான்னீங்கன்னா உங்களுக்கு ஸ்ட்ரெஸ் ஆகத்தான் செய்யும். எப்படி வேணாலும் பார்க்கலாம். பாசிட்டிவா பாருங்க. இனிய உளவாக இன்னாத கூறல் கனியிருப்ப காய் கவர்ந்துட்டு தானே. நல்ல விஷயம் இருக்கும்போது நல்லதை பேசுங்க. தேவையில்லாத ஏன் நம்ம போட்டு தேவையில்லாத திங்க் பண்ணணும்னு அவசியமே இல்லைன்ற இக்னோர் பண்ணுங்க.